அனைவருக்கும் வணக்கம். ஜெர்மனியில் கிராம தமிழோட ஒரு பதிவு. இந்த பதிவு என்னன்னு சொன்னால், இந்த உள்ளியை பற்றி தான் இந்த பதிவு நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். இந்த உள்ளி வந்து போன மாதம் செப்டம்பர் 19ஆம் தேதியில் உள்ளி விதைச்சு நான் எனக்கு தேவையான அளவு அடுத்த வருடத்துக்கு இந்த வருடம் நான் விதை வச்சிருக்கின்றேன். இந்த உள்ளி வந்து ஒரு உள்ளி பல்லிலேருந்து ஒரு உள்ளி பல்லு இதிலேருந்து நாங்கள் இந்த பல்லிலேருந்து ஒரு உள்ளி பல்ல எடுத்து இதில் வச்சோம்னு சொன்னால் ஒரு உள்ளி பூடு வரும். பாருங்கள், இப்படித்தான் வரும். இப்போ அது முளை வந்துட்டுது. அந்த முளையை நான் உங்களுக்கு கிண்டி காட்டுறேன் எப்படி இருக்குதுன்னு சொல்லி பாருங்கள். அந்த உள்ளி இயற்கை உரத்தை போட்டு இந்த உரம் என்ன போடுறேன்னு சொன்னால், இதுக்கு வந்து குதிரை எரு இல்லாட்டி கூலி எரு அப்படியான எருக்களை தான் நான் இந்த தோட்டத்தில் வந்து இந்த பயிற்சிக்கு வந்து நான் பாவிச்சு கொண்டிருக்கின்றேன். பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லி அதன் விதை வச்ச உடனே அதற்கு மேலால் வைக்கோல் போட்டுருவேன். வெக்கத்தன்மை சூட்டுத்தன்மையும் இருப்பதனாலையும் ஈரத்தன்மையும் பிடிச்சி வைப்பதனாலையும் அந்த வைக்கோலை ஏற்கனவே போட்டுருவேன். அப்போ அதனால் இலகுவாக இங்கே பாருங்கள், இங்கே வந்து காட்டு இங்கே விழா வந்துட்டுது. இது வைக்கோல் இருக்கிறதால தெரியாது உங்களுக்கு. வைக்கோல் இருக்கிறதால எல்லாம் இடக்கிட முளையல் வந்துட்டுது. சில இதுகள் முளை வந்துட்டுது. அந்த முளையை கிண்டி காட்டுறேன்னு எப்படி இருக்குது பாருங்கள். இது வச்ச உள்ளி போன மாதம் 9ஆம் மாதம் 16ஆம் தேதி 20ஆம் தேதி வச்ச உள்ளி வந்து எப்படி முளைச்சிருக்குன்னு சொல்லி பாருங்கள். இதுக்கு நாங்கள் கோது சில உள்ளிகள் வந்து நாங்கள் உடைக்கல கோது இல்லாமல் போகும். அந்த கோது இல்லாட்டியும் அது திரும்பவும் அது முளைக்கக்கூடிய மாதிரி இருக்கும். கோது இல்லாட்டி முளைக்காதன்னு சொல்லி நீங்கள் நினைக்காதீங்க. கோது இல்லாட்டியும் அதை நாட்டிடலாம். இங்கே இதுக்கு கோது இருக்குது. இது நான் கோது இல்லாமல் நாட்டினது, அதனால் இந்த தோல் இல்லாமல் நாட்டினது அது முளைச்சிட்டு வேறு. திரும்பவும் அது முளைக்கும், அது பிரச்சனை இல்லை. ஒவ்வொரு லைன்களில் இதுகளுக்கு எல்லாம் இந்த உள்ளிகள் இருக்கிறதால நான் இங்கே போயில சில இடங்களில் வந்து உள்ளி முளை வந்துடுச்சு. தெரியாது, வைக்கோலுக்கு உள்ளே இருக்கிற வழியாக தெரியாமல் இருக்குது. இப்படித்தான் இந்த உள்ளி விதை வைக்கிறேன் நான். நீங்களும் முடிஞ்சால் இந்த வருடம் முயற்சி செய்யுங்கள். வித உள்ளியாகவும் எடுக்கலாம், வைச்சால் வித உள்ளியாகவும் எடுக்கலாம். ஆனால் அடுத்த வருடம் நீங்கள் உள்ளி வச்சிங்கன்னா மிளைக்கும், ஆனால் வித உள்ளியாக எடுக்க இயலாது. இந்த வருடம் முயற்சி செய்து இந்த மாதத்துக்குள்ளே வைப்பது நல்லதுன்னு தான் நான் சொல்லுகின்றேன். இதோடு இந்த பதிவை முடிச்சுக்கொண்டு மீண்டும் ஒரு நல்ல பதிவோட கிராம தமிழ் சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம், பாய்.